Next, contemporary context, change and continuity in India's foreign policy. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் தற்கால சூழலில் ஏற்படுகின்ற மாற்றம் மற்றும் அதனுடைய தொடர்ச்சியான நிலைகள் பற்றி பார்ப்போம். Prioritizing an integrated neighborhood first policy. ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை தருதல். ஃபஸ்ட்டு நம்ம அண்டை நாடுகளுடைய பாலிசினா என்னன்னு பார்ப்போம். India's foreign policy has always regarded the concept of neighborhood as one widening concentric circle around the central axis of historical and cultural commodities. இங்கே ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ஸ் ஒற்றுமை தன்மைகளை மையமாக கொண்ட அண்டை நாடுகளுடைய கருத்துக்களை பற்றி இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில் எப்பொழுதுமே செயல்படுத்தி வருகிறோம். இந்தியா gives a political and diplomatic priority to her immediate neighbors and the Indian Ocean island state such as the Maldives. எங்க இந்தியன் ஓஷனில் அமைந்துள்ள பகுதியான மால்தீவ்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமையை இந்தியா அளித்து வருகிறது. Centrally of the neighbors in India's foreign policies stems from the clear understanding that a peaceful periphery is essential for India to achieve her multifarious development goals. வளர்ச்சி இலக்குகளையும் இந்தியா அடைவதற்காக அமைதியான சுற்றுப்புற அவசியம் என்ற தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. India provides the neighbors with the support as needed in the form of resources, equipments, and training. Greater connectivity and integration is provided so as to improve the free flow of goods, people, energy, capital, and information. இந்தியா தன்னுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு தேவையான ஆதரவுகளையும் ரிசோர்ஸஸையும் அதற்கு தேவையான பயிற்சிகளையும் அளிக்கிறது. அண்ட் தென் greater connectivity and integrations is provided so as to improve the free flow of the goods, people, energy, capital and information. இது எல்லாத்தையும் மேம்படுத்துவதற்காக மிகப்பெரிய இணைப்பையும் ஒருங்கிணைப்பையும் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அளிக்கிறது. நெக்ஸ்ட், பிரிட்ஜிங் diplomacy and change and continuities in India's foreign policy. Second one, bridging diplomacy and development. சுதந்திரம் மற்றும் வளர்ச்சிகளை இணைத்தல். Major objectives of India's foreign policy has been to leverage international partnership for India's domestic development. உள்நாட்டின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெறுகின்றதா. இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியினுடைய
முக்கியமான எய்மாக கருதப்படுகிறது. This includes improving technological access, sourcing capital, gaining market access, and securing natural resources. இங்கே டெக்னாலஜிக்கலை டெவலப்மெண்ட் பண்ணுறதா, மூலதனத்தை பெறுவது, மார்க்கெட்டை அதிக அளவுக்கு கொண்டு வரதா, நேச்சுரல் ரிசோர்ஸஸை பாதுகாப்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதான் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. And then next one, a gradual transition from look east to act east policy. Southeast Asia begins with Northeast India. Myanmar is our land bridge to the countries of the Association of the Southeast Asian Nations, ASEAN, Southeast Asian Nations. இந்த ஏஷியன் உடைய எய்ம் என்ன அப்படின்னா, to ensure a stable and multipolar balance of power. இங்கே ASEAN ஏஷியனுடைய மெயின் எய்ம் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறதோட அல்லாமல் இண்டோ பசிபிக் ஓஷனுடைய அந்த பகுதியில் நிலையான மற்றும் பல்முனை சமநிலையை உறுதிப்படுத்துவது. And then the purpose is to ensure a stable and a multipolar balance of power in the Indo-Pacific to become an integral part of Asia. இந்த திட்டங்களை ஏசியா மற்றும் கிழக்காசிய நாடுகளில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வலியுறுத்துது. This policy emphasizes a more productive role for Asian and Act East policy emphasizes a more productive role for Asian and East Asian countries. Act East policy அப்படிங்கிறதா ஏசியா அண்டு கிழக்காசிய நாடுகளிடையே ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வலியுறுத்துது. இங்கே ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியுடைய எய்ம் வந்தால் 3 முக்கிய கருத்துக்களை வலியுறுத்துதான். என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்கர் எம்பசிஸ் ஆன் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி, கமர்ஷியல் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட். இந்த 3 கருத்துக்களையும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் கண்டினியூட்டி ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில் நாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். Currently, India's political moves are being influenced by economic imperatives. Many nations are moving to forge better relationship with India. இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறதா இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புகளில் முக்கியமான பொருளாதார காரணிகளுக்கும் செல்வாக்க அளித்து வருகின்றது. பல்வேறு நாடுகளின் இந்தியாவுடன் சிறந்த நட்புகளை
நட்பு உறவுகளை ஏற்படுத்த விளைகின்றது. Accelerator balanced and inclusive economic development India's primary goal. இங்க விரைவான சமமான பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவில் ஏற்படுத்துவது முதன்மை நோக்கமாக உள்ளது. Next, India achieved this by ensuring peace and security and by leveraging the nation's international partnership to obtain all that is needed to fuel economic development, market, investment, technology, linkage, mobility of personnel, fair global governance, and a stable and a fair environment conducive for growth. இங்கே இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியை மேம்படுத்துவதோட அமைதி பாதுகாப்பு கொண்டு வருகிறதா. இங்கே பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அடைவதற்கு தேவையான எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சி, மூலதனம், தொழில்நுட்பம், பணியாளர்களுடைய திறன், உலகளாவிய நிர்வாகம், நிலையான நியாயமான வளர்ச்சிக்கு தேவையான சூழல்களை ஏற்படுத்துகிறது. இதை தான் நாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு